தமிழகத்தை பொறுத்தவரையில மக்கள், தமிழக அரசு பல நல்ல திட்டங்கள செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம். ஆனா, அதே சமயத்தில் இளைஞர்கள் மத்தியில வேலையில்லா திண்டாட்டம் பெரும் பிரச்சனையா இருக்குது. நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டத்தினால பாதிக்கக்கூடிய இளைஞர்கள் கடும் கோபத்துக்கும், கொந்தளிப்புக்கும் ஆளாகியிருக்கிறாங்க. இப்ப அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, எல்லா வேலை எடுப்பெல்லாம் கூட ஏதோ அவுட் சோர்சிங்ல வெளிமுகமை மூலம் பணியமர்த்துவது, ஒப்பந்த தொழிலாளியா பணியமர்த்துவது, அல்லது மதிப்பூதியம், தொகுப்பூதியங்கிற அடிப்படையில மட்டும் பணியமர்த்த செய்கிற இந்த நடவடிக்கை என்பது நல்லதில்ல. அரசு தன்னுடைய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வரிசை செய்யணும். இளைஞர்களுக்கு எதிர்காலத்துல வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய திட்டங்களையும், அரசு துறையில காலி இடங்களை முழுவதும் நிரப்ப வேண்டும் என்பதும், ஏற்கனவே ஒப்பந்த தொழிலாளியா மதிப்பூதியம், தொகுப்பூதியத்துல இருக்கிற செவிலியர்கள், மருத்துவர்கள், கௌரவ உரிமையாளர்கள் உட்பட அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வதற்கு அரசு முன்வர வேண்டும் என்பதை நான் பணிவோட கேட்டுக்க விரும்புறேன். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு வந்து வேணும்னே அதிமுகவும், பாஜகவும் ஏதோ சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சுன்னு அவங்க வந்து இட்டுக்கட்டி சொல்ல விரும்புறாங்க. எங்கள பொறுத்தவரையில தமிழ்நாட்டுல க காலங்காலமா நடக்கக்கூடிய பல விரோதமான செயல்கள நம்ம உன்னிச்சு கவனிக்க வேண்டியிருக்கு. இப்ப வந்து பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை ஒட்டி போலீஸ் விசாரணை என்பது ரொம்ப தீவிரமா நடக்குது. அதுல பல அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் உட்பட கைது செய்யப்பட்டிருக்கலாம் பார்க்கிறபோது, அரசியல் கட்சிகளுக்கும், சமூக விரோத சக்திகளுக்கும், கூலிப்படையினருக்கும் ஒரு நெருக்கமான உறவு என்பது பின்னி பிணைஞ்சிருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கவலைக்குரியது. இத பத்தி ஏன் வந்து பாஜக பாஜக தலைவர்களே அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதிமுக தலைவர்களே சம்மந்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. அது வேற விஷயம். அப்ப சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சு போச்சுன்னா, உங்க கட்சியும் சேர்ந்து தானே இத உருவாக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? எனவே இந்த மாதிரியான ஒரு சமூக விரோத போதைப் பொருள் வியாபாரம், சமூக விரோத செயல்கள், கூலிப்படை கலாச்சாரம் இவைகளையெல்லாம் எதிர்த்து உறுதியான நடவடிக்கை எடுக்க வேணும். இப்ப அரசாங்கம் அந்த அடிப்படையில முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள்ல சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கு. 2026ல இதே கூட்டணி தொடருமா? ஏன் அதாவது கூட்டணின்னு சொன்னாக்கா கருத்து வேறுபாடே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. கூட்டணின்னு சொல்றபோது ஒரே கட்சி இல்லையே! பல கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி. அப்ப அதுக்குள்ள ஒத்த கருத்தும் இருக்கும், கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். அதுக்கும் தேர்தல்ல தொடருமா, தொடராதாங்கிற கேள்விக்கு சம்மந்தம் இருக்குங்கிற மாரி எனக்கு படல. சரி, காங்கிரஸ் கட்சிக்குள்ள சார் இருவேறு கருத்துக்கள் வந்து கூட்டணி பற்றி அது அவங்ககிட்ட தான் பேசுறாங்க. கேட்கணும் நீங்க. காங்கிரஸ் கிட்ட தான் கேட்கணும். காங்கிரஸ் கட்சிக்குள்ள கருத்து வேறுபாட பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? அது நீங்க காங்கிரஸ் தலைவர்கள கேளுங்க. என்னங்க உங்ககிட்ட கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க கிட்ட கேட்டு அவங்க தான் அதுக்கு விடை சொல்ல முடியும்.